போலீஸை கொள்ளுவா, டாக்டரை கொள்ளுவா. எப்படி இருக்க ஆனந்தி? எங்க அத்தை வந்திருக்காங்க. என்ன அத்தைங்க? அதோ அங்க நிக்கிறாங்க. அன்பு, மா நீ எதுக்குமா வந்த? உன்னை யாருமா வர சொன்னது? ஏண்டா பெத்த தாயை பார்த்து இப்படி கேக்குறியடா? உன் மேல எனக்கு பாசம் இருக்காதா? உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிடா நிம்மதியா வீட்டுல இருக்க முடியும்? மாமா, அத்தை உன்னை நினைச்சு அழுதுட்டே இருக்காங்க. அதனாலதான் கூட்டிட்டு வந்தோம். இங்க வந்தோம் அத்தை எப்படி கஷ்டப்படுத்துறியே. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவளா உன்னை பார்க்கலாம், நாங்க பார்க்க கூடாதா? எங்க மஞ்சுவோட அப்பா வந்துட்டாரு, நாங்க போய் பேசிட்டு வரோம். அப்பா சாமி, பாத்தீங்களா மாப்பிள்ள, நீங்க இங்க இப்படி இருக்கும்போது ஆனந்தி உங்களை விட்டுட்டு அந்த பொண்ணுக்காக போறா பாருங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஆனந்தி தான் பெருசா போயிட்டா. என்ன பார்க்க வந்தா என்ன பத்தி மட்டும் பேசுங்க மாமா, ஆனந்தியை பத்தி பேசாதீங்க. ஏமா, நான் ஜெயில இப்படி கைதியா இருக்கிறத பார்த்துட்டு உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லு? மனசு தாங்காதுன்னு தான் நீ எதுக்கு வந்தேன்னு கேட்ட. அதுக்காக உன் மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அண்ணே, என்னண்ணே ஆச்சு? முகத்துல என்ன காயம்? நான் சொல்றேம்மா. சாமி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. அக்கா என்ன நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருக்காங்கப்பா. நானும் என் அக்காவும் அங்கதே இருந்தோம். எங்க கம்பெனில வேலை பார்க்கற பொண்ணுகள்லாம் அங்கதே தங்கியிருக்காங்க. வார்டன் மேடம் ரொம்ப நல்லவங்க. மஞ்சுவை எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்க. நானும் பார்த்துப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா, நான் நேத்து ஒரு கனவு கண்டப்பா. கெட்ட கனவுப்பா. நம்ம வாழ்க்கைய ஒரு கெட்ட கனவா போயிடுச்சும்மா. நீ கனவுல நினைச்சு பயப்படாத சாமி. என்னதே நடக்குது உங்க வழக்குல? உங்களை பார்க்க உங்க முதலாளி ஏன் வரல? அதான் நடக்க கூடாதெல்லாம் நடக்குதேம்மா. என்ன இப்படி மாட்ட வச்சுட்டு அவங்க எப்படிமா வருவாங்க? பணம் தரேன்னு சொன்னாங்க. நான் தான் எல்லா தப்பையும் பண்ணு ஒத்துக்க சொல்லி ஏசி கையெழுத்து போட சொல்லி அடிச்சாரு. அடிச்சாங்களப்பா. அழாது. மனசுல இருக்க காயத்தை விட இதெல்லாம் ஒண்ணும் பெரிய வலி இல்லம்மா. நீங்க கையெழுத்து போடலல்ல? போட்டுட்டம்மா. கையெழுத்து போட்டப்பா. இல்லன்னா உண்மையில தப்பான கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு பயமுறுத்தினாங்கம்மா. என்னால ஒண்ணும் பண்ண முடியல சாமி. இப்படி என் புள்ள அழுத சாஞ்சுக்க ஒரு தோல் இருக்குங்கிறது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே நிம்மதி. நீ வெளியில என் பொண்ணை பாத்துக்கிற, இங்க அன்பு என்ன பாத்துக்கிறான். உங்க ரெண்டு பேருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலமா. மாப்பிள்ள, இப்படி வந்து ஜெயில கிடக்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? என்ன குறை உங்களுக்கு? எதுக்கு இந்த ஆனந்தி ஒருத்திக்காக உங்க வாழ்க்கையே அழிச்சுக்கிறீங்க? கேளுங்கண்ணே, நல்லா கேளுங்க. நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன். எப்ப அவளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சானோ அன்னைக்கு பிடிச்சது சனி. மாமா பாவம் தே. ஆனந்தி மாமாவை எப்படி ஏமாத்தி வச்சிருக்கான்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நாம தான் பார்த்தோமே. துளசி, கோவப்படாத மாமா. அந்த சத்தியவதி, மகேஷ், இந்த ஆனந்தி எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் உன்னை நல்லா மாட்டி விட்டுருக்காங்க. இவங்க யாரும் உன்னை நிச்சயமா காப்பாத்தி வெளியே கொண்டு வர போறதில்ல மாமா. ஆமாண்டா அன்பு, துளசி சொல்றது சரிதான். வெளியில என்ன அநியாயம் நடக்குதுன்னு சொன்னா உனக்கு புரியாதுடா. மாமா ஒரு நல்ல வக்கீல பாத்திருக்காரு. அவர் உன்னை வெளியில கொண்டு வந்துருவாரு. எனக்கு இந்த குடும்பத்து மேலதான் நம்பிக்கை இல்ல. பொண்ணு தப்பு பண்றான்னு தெரிஞ்சோம் கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு
என்னால சத்தியவதி மேடத்தை வேணாம்லாம் சொல்ல முடியாது. என் கேஸ் சத்தியவதி மேடம் தான் நடத்துவாங்க, நடத்தணும். நீங்க ஏன் மாப்பிள்ள கோவப்படுறீங்க? நாங்க உங்க நல்லதுக்கு தானே சொல்லுவோம். பேசாம ஆனந்திக்கு டைவர்ஸ கொடுத்துட்டு யோ யோ போயாங்கிட்டு போயா. வந்துட்டாரு என் பொண்டாட்டிய பத்தி பேச. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆனந்திய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்கு?